பள்ளிவாசலை அமைத்ததற்கு நோக்கம் என்ன? அல்லாஹுடைய இபாதத், அல்லாஹுடைய வணக்க வழிபாடு இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு எப்போதும் நடந்திருக்க வேண்டும். அதுதான் பள்ளிவாசல். மஸ்ஜித் என்று சொல்வார்கள். மஸ்ஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஜ்தா செய்யக்கூடிய இடம். மஸ்ஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரபியில சஜ்தா செய்யக்கூடிய இடம். முஸல்லான்னு சொல்லுவாங்க. முஸல்லானா என்ன? தொழுவக்கூடிய இடம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு முஸல்லாவை வைத்திருப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அதே இடத்துல மட்டும்தான் எப்போதும் சுன்னத்துகளை தொழுவார்கள். பல சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் போய் இந்த இடத்தில் தொழுவதற்காக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கிறார்கள். அப்போ ஒரு இடத்தை குறித்து அந்த இடத்தில் தொழுவதற்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் முஸல்லா. ஆனால் மஸ்ஜித் என்று சொன்னால் அது குறிப்பிட்ட ஒரு இடம் இல்லாமல் பல்வேறு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜமாஅத்தோடு தொழக்கூடிய இடம் தான் மஸ்ஜித், சஜ்தா செய்யக்கூடிய இடம். அப்ப இந்த மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் என்ன, அதனுடைய அஹ்லாக், அதனுடைய கடமைகள், அதனுடைய உரிமைகள் என்ன என்று சில விஷயங்கள் ஹதீஸில் பார்ப்போம். முதலாவது விஷயம், மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது யாருக்கும் சொந்தமானது கிடையாது. உதாரணத்திற்கு இந்த பள்ளிவாசலை கட்டிய, இந்த பள்ளிவாசலுக்காக பாடுபட்ட, இந்த பள்ளிவாசலுக்காக நிறைய உழைத்த பெரியோர்கள் இருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்த சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடம் என்னோடது, இந்த பள்ளிவாசல் என்னோடது, இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரர் நான் தான் என்று சொல்லி அவர்கள் சொல்ல முடியாது. இந்த பள்ளிவாசலுடைய சொந்தக்காரர் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என்ன ஆதாரம்? சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இந்த பள்ளிவாசல் அனைத்தும், இந்த மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. உடனடியாக அல்லாஹ் அந்த பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, இந்த பள்ளிவாசலுடைய முதல் மிக முக்கியமான ஒரு நோக்கம் இபாதத், அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அவனை தவிர வேறு யாரையும் இந்த பள்ளிவாசல் வணங்க கூடாது. இப்ப என்ன அர்த்தம்? வேற இடங்களில் வணங்கலாமா? அப்படி கிடையாது. இந்த அல்லாஹ்வுக்காக வணங்கக்கூட ஒரு குறிப்பிட்ட இடம் இது. இந்த பள்ளிவாசலில் மார்க்க விஷயங்கள் தான் நடக்க வேண்டும், பயன் தரக்கூடிய விஷயங்கள் தான் நடைபெறும். இந்த உலகத்தில் இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு முதல் விஷயம் என்ன செய்தார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சிறியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், உங்களை நோக்கிதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் மதீனத்துல் முனவ்வரா